ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மைசூர் தசராக்காக எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வந்து தயார்படுத்திகிட்டு இருக்காங்க ஊர்வலத்துக்கு. மைசூர் தசராங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 days நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு. அதுலேயும் வந்து கடைசி நாளான 10வது நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்கும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் வந்து கலந்துக்கக்கூடிய ஃபங்க்ஷனு அந்த லாஸ்ட்டு நாள். இந்த மைசூர் தசராவை பெருமைப்படுத்துகிற விதமாக பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸை சுற்றி இருக்கிற வந்து ஏரியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 எலிஃபென்ட் மூலமாக அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் வெல்கம் பண்ணுற விதமாக அங்கே வந்து ஊர்வலம் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மைசூருக்கு ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன். பெங்களூர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மைசூர் பார்த்தா அரௌண்ட் ஒரு 145 kilometers டிஸ்டன்ஸ் வரும். ப்ளஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணேன். அதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லீப்பர் புக் பண்ணிங்கன்னா ஒரு 150 rupees மட்டும் வரும். மேக்ஸிமம் ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours டைம் எடுத்துக்கும். நான் இந்த டைம் இந்த மைசூர் விசிட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்னிங் 8 o'clock வந்து எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 to 15 எலிஃபென்ட்ஸ் வந்து ஊர்வலம் போகுதுங்கிறத கேள்விப்பட்டேன் நியூஸில். ப்ளஸ் வந்து ஒரு சில வீடியோஸ் கூட ரீல்ஸில் பார்த்தேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறக்காக தான் இந்த டைம் வந்து இந்த மைசூர் பேலஸ் வந்து நான் விசிட் பண்ணேன். நான் போன டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 7:45 இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த எலிஃபென்ட் கூட்டி வரதுக்கான அறிகுறியே எதுவும் காணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த போலீஸு செக்யூரிட்டிஸ் கிட்டே நான் கேட்டேன், ஆக்சுவலி எலிஃபென்ட்ஸ் இந்த ஊர்வலத்துக்கு வந்து இந்த சைடு தான் கூட்டிகிட்டு வருவாங்களான்னு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சைடு வந்து கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, நீங்கள் டைரெக்ட் ஆப்போசிட் சைட் போகணும் அப்படின்னாங்க. இந்த பேலஸ் வந்து ஒரே ப்ராப்ளம் என்னென்னா இதுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்காரங்க கிட்டே சொல்லிவிட்டு ஜஸ்ட் அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட் சைட் போய் ஜஸ்ட் அந்த எலிஃபெண்ட்டை நான் பார்த்தேன். நான் போன டைம் பார்த்திங்கன்னா எலிஃபென்ட்ஸ் அதுக்குள்ளே ஆல்ரெடி ஊருக்குள்ளே போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோக்காரங்க கிட்டே சொல்லிவிட்டு ஜஸ்ட் அந்த டைரெக்டாக அந்த பிளேஸுக்கே நான் போயிட்டேன். எப்படியோ நானும் எலிஃபெண்ட்டை பார்த்துட்டேன். ஒரு கொம்பனை பார்க்குறதே பெரிய விஷயம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொம்பன் இருக்காங்கன்னு. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் போன டைம் பார்த்திங்கன்னா எலிஃபென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்துச்சு. இவங்க வந்து ரொம்ப கண்டினியூஸாக வந்து எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வந்து வாக் பண்ண நடக்க விடுறதில்ல. அதுக்கு ஒரு 5 minutes வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து அதுக்கு சாப்பிட்ற கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஊர்வலத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த எலிஃபெண்ட் ஊர்வலத்தை அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸே அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்கள், பிரமிப்போடு பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த ஊர்வலம் போகும்போது பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் அந்த எலிஃபெண்ட் கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க அந்த ஊர்வலம் முடிகிற வரைக்கும். ப்ளஸ் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஃபேமிலியோடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அந்த எலிஃபெண்ட் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு. டுடே பார்த்திங்கன்னா தசரா 4th day தான். நீங்கள் 9th and 10th dayலாம் பார்த்திங்கன்னா க்ரௌடு பயங்கரமாக இருக்கும், நிற்கக்கூட இடம் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ப்ளஸ் வந்து இன்றைக்கி 4th dayங்கிறங்காட்டி ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் மட்டும்தான் வந்து இன்றைக்கி இருக்கும். இதே 10th dayலாம் பார்த்திங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்கும். இந்த ஜிப்சிக்கு பின்னாடி பாருங்கள், அந்த ராட்டில் பார்த்திங்கன்னா மேக்னெட் வச்சுருக்காங்க. ரோட்டில் இருக்கிற அந்த ஆணி இரும்பு ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும். எலிஃபெண்ட் வந்து சேஃப்டியும் கூட, அவங்க நடக்கும்போது அதுக்கு எதுவும் குத்தாமல் இருக்கிறக்காக. எப்படி எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேம் லைன்லேயே வருதுன்னு தெரியல, பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. டிராஃபிக் அதிகமாக இருந்தால் மட்டும் அந்த ஃபஸ்ட் எலிஃபெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிச்சுன்னா மற்ற எலிஃபெண்ட்டை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்குது நின்ன இடத்துலையே. மற்றபடி அப்புறம் வந்து டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சிருது. டுடே எலிஃபெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா 4th day தசரானால. இதே 9th and 10th dayலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டில் நெத்திப்பட்டம் கோல்டுலாம் வச்சுட்டு பயங்கர கிராண்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா மைசூர் பேலஸுக்கு வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கிற மாதிரி வாங்க. இதில் 2 benefits இருக்குது. ஒன்று வந்து இந்த எலிஃபென்ட்ஸ் ஊர்வலத்தையும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஈவினிங் 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா அந்த மைசூர் பேலஸு ப்ளஸ் வந்து அந்த சுற்றி இருக்கிற ஏரியாஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட்டால் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு கல்யாண வீடு வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து அந்த டோட்டல் மைசூரவே பார்த்திங்கன்னா லைட்டால் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த 10ஆம் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ பிஃபோர் வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மைசூரை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த எலிஃபெண்ட்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ போலீஸ் இருக்காங்க, எவ்வளோ சேஃப்டி ஆளுங்க இருக்காங்கன்னு பாருங்கள். கூடவே ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியோட ஒரு வேன் போயிட்டுருக்கு. பெங்களூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மைசூர் தசராவை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த வீக்கில் ஏதோ ஒரு டே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த மைசூரில் பார்க்கறதுக்கு வந்து நிறைய பிளேசஸ் வந்து நல்ல பிளேசஸ் எல்லாம் இருக்குது. பிருந்தாவன் கார்டன் சூப்பராக இருக்கும் இந்த மைசூர் தசராவுக்கு. ப்ளஸ் வந்து இந்த மைசூர் பேலஸு ப்ளஸ் வந்து ஃப்ளவர் ஷோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ட்ரெயினில் வரக்கு யாராவது பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் ரெண்டுமே புக் பண்ணிக்கோங்க. ஒன் வே புக் பண்ணிவிட்டு லேட்டராக புக் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக டிக்கெட் வந்து கிடைக்காது. ஏன்னா க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக வந்து வருவாங்க பெங்களூர்லேருந்து இங்கே மைசூருக்கு இந்த தசராவுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து டிக்கெட் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரீ பிளானாக புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இல்லைன்னா ஓன் வெஹிக்கிளில் வரதுனா ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக ட்ரெயினெல்லாம் புக் பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அவ்வளோதாங்க. எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் அதோட ஊர்வலத்தை முடிச்சுட்டு ரிட்டன் வந்து பேலஸுக்கு ரிட்டன் வந்துட்டுருக்கு. இந்த எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் மார்னிங் என்ன டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 8 o'clock வெளியே வரும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 o'clock வெளியே வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே ஒரு சலாம் வச்சுட்டு அப்படியே உள்ளே போகுது எல்லாருக்கும். அந்த எல்லாருக்கும் சலாம் வச்சுட்டு போன எலிஃபெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கோபி. இந்த எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டு அமைதியாக ரிட்டன் பேலஸுக்கு வந்துருச்சு. இடையில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணல. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கூட இருந்தேன். நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாகலாம் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதுவும் அமைதியாக இருக்குது. அந்த லாஸ்ட்டாக வர எலிஃபெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து அபிமன்யு. இங்கே இருக்கிறவங்களோட எல்லாரோட ஃபேவரட் அதுதான். இந்த எலிஃபெண்ட்டை வச்சு தான் வந்து மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஏஜும் கூட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் திருவிழாக்காக தான் வந்து ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. சாரி, எனக்கு இதோட பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா இதோட நேமை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே அந்த காலத்தில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ யாரும் ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் இந்த மிஷினரி ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸில் இருக்குது. ஸோ அதை தான் வச்சு மறுபடியும் ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பாருங்கள். இதில் வர பில்டிங்கு தான் வந்து மைசூர் பேலஸு. ஸோ மைசூர் பேலஸ் நீங்கள் உள்ளே விசிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து 10 o'clock டிக்கெட்டை வந்து தராங்க. ஸோ 10 AM வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா டிக்கெட் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு மைசூர் பேலஸ் உள்ளே வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். நான் கொஞ்சம் எர்லியராக போனங்காட்டி வந்து நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே விசிட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒன் டே விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சதோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.